கண்டுபிடிச்சிங்களா? ராஸ்பெரி, வெள்ளரிக்காய், ஸ்ட்ராபெரி. அப்படியே ஒரு வெங்கடேஷ் பட்டு மோந்து பார்த்தானே எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸ்ட்ராபெரிலாம் இல்லை அதில். பிடிச்சதுக்கப்புறம் வந்து என்ன தெரியுதுன்னா கொய்யா தெரியுது, அவ்வளோதான். அப்புறம் கிவி ப்ளம் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன். இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டேன். இது வந்து ஆக்சுவலி சுமாராக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராலாம் இல்லை. என்னென்னு பார்த்துடலாமா? இன்னைக்கு 1 பாட் ரைஸ் வச்சுருக்கேன் உங்களுக்கு. சவு சவு தட்டாங்க அவரைக்காலாம் போட்டு தூர் தால் போட்டு உங்களுக்கு 1 பாட் ரைஸ் மாதிரி பண்ணிட்டேன். கருணக்கிழங்கு கீரை போட்டு டிக்கா பண்ணியிருக்கேன். டிக்கா, ஓகே. அப்புறம் அது வந்து ப்ரொக்கோலி அது. சரி, ஓகே. ப்ரொக்கோலி பாயில் பண்ணி கிரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். எப்பயும் சாப்பிட்டுட்டு வந்து நைட்டில் டீகோட் பண்ணுங்க பீகோட் பண்ணுங்க அப்படின்னு இன்னைக்கு நான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேன். ஆமாம், மறந்துட்டேன். சரி, அப்படிதான் மறந்துடணும். வடை மட்டும் மிஸ்ஸிங். இவ்வளோ செஞ்சாலும் அந்த வடை இருந்தால் தான் அது ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் ஆகுது மீல். என்னங்க அதுங்களையும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க? கடகடன் சாப்பிட்டுட்டேன். இட்லியோட மகிமெல்லாம் துபாய் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் இருக்கும்போது இட்லியை மதிக்கவே மாட்டோம். இட்லி பொங்கல்லாம் கொடுத்த உடனே கப்பன்னு அள்ளி உள்ள தெளிச்சாச்சு, அவ்வளோதான். மதியம் லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. ரைஸ் வந்து ஓகே, நல்லா இருந்துச்சு. அது ஒன்றும் பயங்கர ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. அந்த சௌச்சவ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் காராமணி, அதுக்கப்புறம் அவரைக்காய் இருந்தது, அரிசி பருப்பு சாதம் இருக்குல்ல அது மாதிரி நான் பேசிக்கலி அரிசி பருப்பு சாதத்தோட பெரிய ஃபேன்லாம் இல்லை. பட் ஓகே, நல்ல ஒரு தால் ரைஸ் மாதிரி இருந்தது. அந்த ப்ராக்கலியை கிரேட் பண்ணியிருந்தல, அதுதான் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் அதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே சாப்பிட்டுட்டேன். ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ண அந்த வாசனை எல்லாம், வெர்ஜின் ஆலிவ் ஆயிலோட வாசனை எல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து கருணக்கிழங்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்டி கருணக்கிழங்கு வெளில கிறிஸ்பியாகவும் உள்ள சாகியாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுட்டே வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹோலிஸ்டிக் டயட் ஃபுட் மாதிரி இருந்துச்சு. கார்ப்ஸு, ப்ரோட்டீனு எல்லாமே இருக்குல்ல, அதனால நல்லா இருந்துச்சு.